இப்போ கேபிஒய் பாலாவை உள்ளே போய் நம்ம பிரித்து பார்க்கலாம். எல்லாம் பார்க்கும்போதே கிட்டத்தட்ட ஸ்கிரிப்டட் ஷூட்டிங் வீடியோ அதை நம்ம ஆதாரத்தோட சொல்ல முடியும். ஆனால் எனக்கு என்னென்னா இருந்தாலும் 4 பேருக்கு நல்லது நடக்குது இல்லை அப்படி 4 பேருக்கு நல்லது நடக்கலாம், நாட்டை நாசமாக்கி விட்டு போயிடுவாங்களே. மொத்தம் பாலா நல்ல பையன் தான், கஷ்டப்படுற வீட்டிலேருந்து வந்த பையன் தான், ஆரம்ப காலத்தில் பாலா வந்து நல்லவன் தான். இவங்க எப்படின்னா மட்டையாக மடங்கிடுவாங்க இந்த கேரக்டர் பூராமே. நீங்கள் தான் தாய், நீங்கள் தான் அக்கா, நீங்கள் தான் தெய்வம். மேடையில் அவன் நடிக்கிறது வேறு மாதிரி இருக்கும், வெளியில் அவன் வர்ற ஸ்டைலில் பார்த்துருக்கீங்க, நடந்து பாடி லாங்குவேஜே மாறிடும். நீ உதவி செய்கிறவனுக்கு எதுக்கு பவுன்சரும் பாக்ஸரும் வச்சுருக்க கூட, யார் என்ன பண்ண போகிறா? எல்லாமே செட்டப்பு நடிப்பு தான். இது எப்படி நடிப்புன்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, நான் கொடுக்குற எந்த வெஹிக்கிள்லையுமே நம்பர் பிளேட்டே இருக்காது. அந்த வீடியோக்கள் இருக்கும் நம்பர் பிளேட், அதாவது இப்போ ஆம்புலன்ஸ்களில் நம்பர் கொடுத்துருந்தாங்க, கவர் பிக்கில் இருக்கும். நீங்கள் உள்ளே போனீங்கன்னா அந்த நம்பரை நீங்கள் உங்களால் எடுக்க முடியாது. ஸ்கூட்டி ஒன்று கொடுத்துருப்பாப்ல, மீன் அந்த டிவிஎஸ் 50 எதற்காக திட்டமிட்டு அந்த நம்பர் வந்து எரேஸ் பண்ணியிருப்பாங்கன்னே தெரியாது. எந்த இது ஓசி கொடுக்குறானோ எதுலேயுமே நம்பர் பிளேட்டை ஒன்று இவன் மறைச்சு நிற்பான். அந்த ஃபோட்டோ ஆமாம் சார், அந்த நம்பர் பிளேட்டை மறைச்சிருப்பான், இல்லைன்னா இவன் நம்பர் பிளேட்டை மறைச்சு நிற்பான். அந்த தம்பி ஆமாம், கீழே நிற்கிற போது நம்பர் பிளேட் நீங்கள் யார் பேரில் இருக்குது, புது வண்டி வாங்கினியா பழைய வண்டி வாங்கினியா அப்படின்றதுக்கு ஒரு உதாரணத்துக்கு செக் பண்ணதில் அந்த ஆம்புலன்ஸ் கொடுத்தாப்புல எல்லாமே டுபாக்கூர். அதுக்கு இன்சூரன்ஸ் கிடையாது, லைசன்ஸ் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. அது திருட்டு ஆம்புலன்ஸாக என்னன்னே தெரில. ஆம்புலன்ஸ் நம்பரை போட்டு பார்த்தா ஒரு ட்ரஸ்ட்டுக்கார நம்பர் வருது. யார்? உறவுகள். அனைத்து பணமும் என்னுடைய பணம்னாரு. ஆனால் ஆம்புலன்ஸ் கொடுத்த போதே அந்த உறவுகள் அந்த ட்ரஸ்ட் வச்சிருக்க நபரோட தான் கொலாபரேஷனே போட்டாங்க மக்கள் ராஜன். அடுத்து 4வது ஆம்புலன்ஸ் எனக்கு தெரிஞ்சு சென்னையில் சிம்சன் ஹோட்டல் வாசலில் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஆம்புலன்ஸ் அவர் வர அதுக்கு நம்பர் பிளேட்டே கிடையாது, அதுக்கு இன்சூரன்ஸே கிடையாது. அது ஏதோ கார் பேரில் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு சார், ஃபாரின் கார் பேரில். பேஞ்ச் நம்பர் அதை சொல்லுங்கள், நம்பர். அது DN07DD0003 நினைக்கிறேன். அது வந்து ஒரு லக்ஸரி 80 லட்ச ரூபா காரோட நம்பர். அப்போ நீ என்ன வேலை பண்ணுறீங்க? திருட்டு வேலை பண்ணுறீங்களா? திருடப்பட்ட காரா அது? திருடப்பட்ட வண்டியில் வந்து ஆம்புலன்ஸ்னு ஒட்டி போலி நம்பர் பிளேட் வச்சு, அதனால தான் அந்த நம்பர் பிளேட் தெரியக்கூடாது, நீ மறைச்சு நிற்கிறேன். அது பதில் சொல்லி நீ முதல்ல. இப்போ சட்டத்தில் ஒரு வேலை நம்ம அந்த வாகன நம்பர்லாம் போடக்கூடாது போல இருக்கு. ஐயோ அது ஏதாவது இருக்கு மட்டும் லூஸ் மாதிரி தேடி பார்த்தேன். அப்படி எதுவும் கிடையாது, எதுவுமே கிடையாது. எல்லாமே பின்னணியில் பெரிய சதி இருக்குது. இதில் கேபி பாலனை எனக்கு வாங்கி கொடுத்தது. இதை வந்து நிறைய பேர் என்ன சொல்றீங்க, வண்டி வந்து வாங்கி கொடுக்கல, பொய்யானது, நம்பர் பிளேட்லாம் மறைச்சிருக்காங்கன்னு சொல்றீங்க. இது வண்டி ஜெப்ட் நான் தான் ஓட்டுறேன், அண்ணன் எனக்கு வாங்கி கொடுத்த வண்டி தான். கொடுக்குறப்ப இல்லை டிடி அப்படின்னு சொல்லி மென்ஷன் ஆயிருக்கும். அது வந்து நாங்கள் கொடுத்த அடுத்த நாளே எங்களுக்கு தெரிய வந்துருச்சு, அது வந்து டி மட்டும்தான். அன்னைக்கு பண்ண பெயிண்டிங் ரீஒர்க்னால வந்து டிடின்னு எக்ஸஸ் ஒன்று ஆட் ஆயிட்டுன்னு சொல்லிட்டு எஃப்சி முடிஞ்சதுனால இது நம்ம கேரேஜில் போட்டோம். அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஆம்புலன்ஸ் நம்ம கொடுத்து அது பயன்பாட்டில் இருந்துட்டு தான் இருக்கு மக்களுக்கு. அது எந்த விதமான பிரச்சனையும் எதுவுமே கிடையாது. நம்பர் பிளேட் ஒரு டி பிரச்சனை, சின்ன டி, அந்த டி பிரச்சனையை வச்சுக்கிட்டு எவ்வளோ பண்றாங்க. ஏன்னா தினக்கூலி அது கூட பரவாயில்ல. இந்த ஹாஸ்பிட்டல் வந்து இவன் கட்டுறான், எப்படி இவனுக்கு உள்ள காசு? ஏங்க நான் ஈவென்ட் போறேன், நான் வந்து ஆங்கரிங் பண்றேன், நான் படம் நடிக்கிறேன், ஆட் ஷூட் பண்றேன், அதை தாண்டி நான் ஃபாரின் ஈவெண்ட்ஸ் போறேன். இதுல வந்து இவருக்கு ஃபாரின்ல இருந்து யாரோ காசு தராங்க. யாருங்க காசு தருவாங்க அந்த காலத்துல? என்கிட்ட ட்ரஸ்ட் கிடையாது, என்கிட்ட எந்த விதமான கிரவுண்ட் பண்ணி ஆக்டிவிட்டிஸ் பண்ற எதுவுமே கிடையாது. நான் சொந்தமா சம்பாதிக்கிறத மட்டும் தான், நான் டே நைட்டா ஓடி சம்பாதிக்கிறதா பண்றேன். வீடு கட்ட வேண்டிய அந்த கால் கிரவுண்ட் இடத்துல பின்னாடி அமுதவான ஒரு கால் கிரவுண்ட் வாங்கி 1/2 கிரவுண்ட்ல வீடு கட்ட இடத்துல நான் வந்து ஒரு சின்னதா ஒரு கிளினிக் கட்டுறேன்.